ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான், ஒரே பர்பஸ், கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த பீப்புள் கமிங் ஃப்ரம் அண்டர் ப்ரிவிலேஜ் ஆர் சேலஞ்சிங் பேக்ரவுண்ட். பட் சக்ஸஸ் ரேட் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் இது பண்ணுறோன்றது கிடையாது. எங்கே கஷ்டப்படுறதுனாலும் வி டூ இட். இப்போ இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஜென்ரேஷனை பற்றி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாங்க. தே ஆர் வெரி கமிட்டட் டு வாட் தே ஆர் டூயிங். ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் செம்லாண்ட். மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு மோட்டிவேஷனலான, ஒரு இன்ஸ்பிரேஷனான பர்சனை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவரை வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்க வேண்டியது, பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கரெக்டாக செட் ஆகலை. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு வந்து அண்ணனோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவரை போய் நம்ம சந்திக்க போகிறோம். அண்ணன் வந்து சைதாப்பேட்டில் பிறந்து இன்னைக்கு வந்து பிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருக்காப்புல. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நெதர்லாண்ட்ஸ் வீட்டில் தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். யாரை சந்திக்க போறோம்னு தெரியுதா மக்களே? மிஸ்டர் பிரகாஷ் பழனி. வாங்க மக்களே. அண்ணன் வந்து ரீசெண்டா ஆஸ்திரேலியாக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாப்புல. இப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க்குக்காக ஒரு 2 weeks நெதர்லாண்ட்ஸ் வந்திருக்காப்புல. அப்பதான் சொன்னேன், அண்ணா எனக்கு தயவு செஞ்சு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்க வீடியோ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காப்புல. போலாம் மக்களே. நம்ம பிரகாஷ் பழனி அண்ணா நம்ம கூட இருக்கா போல. நம்ம நிறைய விஷயங்கள் அண்ணன்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து உங்களை வந்து ஒரு 1 yearக்கு முன்னாடியே சந்திக்க வேண்டியது. ஒரு சில முயற்சிகள்லாம் உங்கள் ஸ்டாஃப் மூலயமா வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேன். அப்போது வேறு ஏதோ ஒரு இதில் வந்து உங்களை பிடிக்க முடியல. உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, பட் இருந்தாலும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு சில வார்த்தைகள். என்னோட பேர் வந்து பிரகாஷ் பழனி, ஃபவுண்டர் அண்ட் சிடிஓ ஆஃப் பிஸ்னஸ் கோர் சொல்யூஷன்ஸ், பிசிஎஸ்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நெதர்லாண்ட்ஸ் தமிழ்ன்றது நெதர்லாண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. நெதர்லாண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நெதர்லாண்ட்ஸை பற்றி தமிழ் ஆளுங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சேனலை பார்க்குறாங்க. ரொம்ப உங்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் சேனல் நான் நிறைய பார்த்துருக்கேன். சரி, குட் டு ஹேவ் அ கேட்ச் அப் வித் யூ. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. நம்ம கோபிநாத் அண்ணன் கூட இன்டர்வியூ பார்த்தேன். அதில் மெயினாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. எனக்கும் அதான் வந்து மண்டபத்தில் ஓடிட்டு இருந்தது. அதாவது நீங்கள் வந்து சைதாப்பேட்டில் பிறந்து ஸ்கூல் எஜுகேஷன் சைதாப்பேட்டில் தான் பண்ணீங்க, பட் நீங்கள் காலேஜுக்கு போகல, டைரெக்டாக வந்து இந்த ஐடி செக்டரில் கலக்குறீங்க. ஸோ இது எப்படி அந்த கேப் எப்படி இது பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஓகே. ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து நான் ஒரு 7வது 8வது படிக்கும்போது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இருக்குன்னுவாங்க. எங்கள் ஹெட்மாஸ்டர் ரூமில் மட்டும்தான் இருக்குன்னு. ஓகே. பார்த்தது கூட கிடையாது. பட் நான் வந்து 12th முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன், குடும்ப சூழ்நிலை காரணமாக. ஓகே. அப்படி வேலைக்கு வந்து தான் வந்து டெய்லி வேஜ், இந்த டெய்லி கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் தான் வந்து சொன்னார். எங்கள் அண்ணன் வந்து 10th முடிச்சுட்டு வந்துட்டார். ஓகே. 10th முடிச்சுட்டு வந்து வேலைக்கு வந்துட்டார். ஓகே. ஸோ அவர் ஒரு டைமில் அப்படியே எல்லாம் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு டேட்டா என்ட்ரின்னு சொல்லிட்டு எங்கள் டைமில் வந்து டேட்டா என்ட்ரி தான் வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய டேட்டா என்ட்ரி இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் அதுக்குள்ளேயே கூட இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன கூப்பிட்டாரு, நீ வந்து ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டேட்டா என்ட்ரிக்குள்ள தான் போகிறீங்க. அப்படி தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து எனக்கு. உங்களோட ஃபஸ்ட்டு கம்பெனி எதுன்னு? கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஐகான் சிஸ்டம்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து இருந்தது. எங்கே இருந்தது? சிஐடி நகர். ஓகே. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். சைதாப்பேட்டிலேருந்து சைக்கிளில் தான். ஓகே. ஐகான் சிஸ்டம்ஸ்னு. அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருந்தது, அதை நான் சொல்லணும். அவரோட பேர் வந்து எனக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி தான் நினைக்கிறேன். ஓகே. அவங்க வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகே. 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 அவங்க வீட்டில் வந்து ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டேட்டா என்ட்ரி கம்பெனி ஆரம்பித்தாங்க. அப்படிதான் எங்கள் அண்ணன் வந்து டேட்டா என்ட்ரியில் போனதுக்கான ஸ்டோரி அதுதான். ஓகே. ஓகே. ஸோ அவர் வந்து எங்கள் அண்ணனை வந்து நீ 10வது முடிச்சுட்ட, டைப் ரைட்டிங் போன்னு சொல்லி கைட் பண்ணாங்க எனக்கு. எங்கள் அண்ணன் அந்த டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு அவரோட கம்பெனியில் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேத்து அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அவர் வந்து டேட்டா என்ட்ரியில் போய் அங்கே செட்டில் ஆனார். ஓகே. அங்கே இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கே அந்த கம்பெனி ஞாபகம் வரலன்னா, நான் போன உடனே வந்து ஒரே மாதத்துலேயே இவன் உருப்பட மாட்டான், இவனெல்லாம் வச்சு வேலை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட். ஓகே. பட் எங்கள் அண்ணன் வந்து அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இன்னொரு இடத்துலையும் வேலை செஞ்சார். பேரலாக வந்து 2 கம்பெனியில், காலையில் ஷிஃப்டிங்கு மத்தியானம் ஷிஃப்டாங்க. அந்த மாதிரி 2 வேலை பண்ணும்போது இன்னொரு கம்பெனி இருந்தது இல்லையா, அந்த கம்பெனியில் போனோம். அதுதான் வந்து ஐகான் சிஸ்டம்னு. ஓகே. ஓகே. இவர் தான் எங்களது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ அவரை மறக்க முடியாது. அவரோட பேர் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணமூர்த்தி தான். எங்கள் அண்ணன் தான் அவர் கூட ரொம்ப ஒர்க் பண்ணது. நான் வந்து ரொம்ப எனக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஓகே. பட் அப்படி தான் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கூலில் வந்து வர்றது. அப்போல்லாம் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து நாங்கள் ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் இருக்கும். ஃப்ளாப்பிலையும் ஒரு பெரிய ஃப்ளாப்பி இருக்கும். ஓகே. அந்த ஃப்ளாப்பியில் போட்டு அதில் லோட் பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே. அப்படி தான் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே வந்தேன். ஓகே.
வந்தது ஒரு நீங்கள் என்ட்ரி ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒன்று இதில் வந்து புதுசாக பண்ணணும், ஏதாவது ஒன்று இதுமாரி நம்ம கிரியேட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தீங்களா, இல்லை ஜஸ்ட் எனக்கு ஒரு அப்படி இருக்காது, அப்படி எனக்கு இல்லை. ஓகே ஓகே. எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஓகே. ஒரு இதுவை பண்ணாத வரைக்கும் அந்த இதுக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக வந்து ரொபாட்டிக்ஸ் பற்றிலாம் நிறைய பண்ண ஆரம்பித்தோம். லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு ரொபாட்டிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது. ஓகே. ஒன்ஸ் ரொபாட்டிக்ஸுக்குள்ளே சரி போய் பார்க்கலாம், இப்போ தான் நிறைய அதெல்லாம் ரொபாட்டிக்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னும் போது உள்ளே போனதுக்கப்புறம் என்னால் ஒரு நிறைய அதில் வந்து வழி கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த மாதிரியெல்லாம் வெறும் ரொபாட்டிக்ஸ்னால் வெறும் ரொபாட்டிக்ஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை சுற்றி நிறைய அதோட ஈகோசிஸ்டம் இருக்குது, அதுக்கான யார் யாரெல்லாம் மக்கள் இருக்காங்க, அதுக்கான எங்கே லேர்ன் பண்ணுறது, அது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. அப்படி தான் வந்து அப்போ நடந்தது. ஓகே. நான் கம்ப்யூட்டர் ஸ்கூலில் போனதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களோட நெட்வொர்க் வந்து அதை சுற்றியே இருக்கும். ஓகேவா? இப்போ என் கூட வேலை செஞ்சவர் ஒருத்தர் வந்து சதாசிவம்னு ஒருத்தர், அவர் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணி அவரோட ஆம்பிஷன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்ற ஒரு ஆம்பிஷனோடு இருந்தார். பட் என்ட்ரி வந்து டேட்டா என்ட்ரியில் வந்து அவர் வந்து படித்த இடத்துல தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து என்னை வந்து சேர்த்து விட்டார். ஓகே. இந்த மாதிரி மாதம் 500 ரூபா, 1.5 வருஷம் மாதம் 500 ரூபா, மாதம் 500 ரூபா சம்பளம் வந்து எனக்கு 800 ரூபா. ஓகே. அதில் 500 ரூபா வந்து கோர்ஸுக்கு போயிடும். ஓகே. அந்த மாதிரி ஒரு 1.5 வருஷம் கோர்ஸ். அது நான் 2 வருஷம் படித்தேன், விடமாட்டேன். ஸோ அதனால் 2 வருஷமாக படிச்சுட்டு இருந்தேன். அந்த பிஜிடிசின்னு சொன்னீங்களே, ரைட்டு. ஓகே. எம்எம்சிசின்னு ஒரு அப்போ கம்ப்யூட்டர் சென்டர். அந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தாலே நமக்கு வந்து ஒரே ஆசையாக இருக்கும். இவ்வளோ சொல்லி தராங்களா, C++, ஜாவா, விஷுவல் பேசிக், ஃபாக்ஸ் ப்ரோ எல்லாம் இருக்கும். அதை பார்த்தாலே நம்ம இவ்வளோ கற்றுக்க போகிறோமான்னு. கடைசியாக நான் அதில் கற்றுக்கிட்டது ஃபாக்ஸ் ப்ரோ. என்ன தான் அதில் நிறைய டெக்னாலஜிஸ் இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், அப்போல்லாம் எல்லாமே ஒரு டெக்னாலஜி தானே. அப்படி கற்றுக்கிட்டதில் அங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டது வந்து ஃபாக்ஸ் ப்ரோ. ஓகே. அப்படி ஃபாக்ஸ் ப்ரோ கற்றுக்கிட்டு இங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணணும், இல்லை பெட்டராக பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. பண்ணுற வேலையை, ஏன்னா இப்போ வெறும் டேட்டா என்ட்ரி மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுறது என்னன்றது தெரியாது. மேபி நான் ஸ்பீட் அடிக்கிறதுனா இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். பட் நான் பண்ணுற ப்ராசஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சது வந்து நான் எப்போ ஆக்சுவலாக கம்ப்யூட்டர்ஸ் கோடிங் எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சனோ அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓகே, நம்ம பண்ணுற வேலையை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம், இதை வந்து சிம்பிள் ஆக்கலாம் அப்படின்றது வந்து அப்பயே வந்து எல்லாரும் வந்து ஒரு வேலையை வந்து ரொம்ப நேரம் பண்ணுறாங்கன்னா நான் வந்து ஒரு பட்டன் அடித்து பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து தான் அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. இது நம்ம பிசிஎஸ்ன்றது எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? பிசிஎஸ் வந்து 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதெல்லாம். ஓகே ஓகே. 2018 வந்து நான் காக்னிசன்ட்டில் அதுக்கு முன்னாடி இருந்தேன். காக்னிசன்ட்டில் வந்து ஹெட் ஆஃப் டெக்னாலஜி கன்சல்ட்டிங்காக இருந்தேன். ஓகே. பேசிக்கலி எங்களோட ரிலேட்டட் சர்வீசஸை வந்து கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டு, டெலிவரி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்போ தான் அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே கனவு. ஒரு 21-22 வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த கனவு வந்து இருந்தது. ஓகே. ஏன் அந்த கனவு இருந்தது அப்படின்னா, நான் வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டேன், ஃபாக்ஸ் ப்ரோ ப்ரோக்ராமாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து மூவ் ஆன். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்துட்டீங்கன்னா அப்போ அந்த டைம்லேயே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய இது வந்து பெட்டராக தான் இருக்கும், லைஃப் வந்து பெட்டராக தான் இருக்கும். நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னுடைய சுற்றி இருக்கவங்க வந்து நல்லா சம்பாதிக்கல, நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணணும், இதை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றது. என்னால் கம்ப்யூட்டர்ஸில் வர முடியுது. நான் வந்து +2 முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துட்ருக்கேன். என்னால் பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு ஒருத்தர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, நான் அதை பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஓகே. அந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அவங்களும் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் வந்து நானாக போய் ஒரு சிலருக்கு வந்து இப்போ நான் வேலை செய்கிற கம்பெனி வச்சுக்கோங்களேன், நான் வேலை செஞ்ச கம்பெனி எல்லாமே டாப் டியர் கம்பெனிஸ். இப்போ அங்கே இருக்கவங்களுக்கு போயிட்டு என்னுடைய நெட்வொர்க்கில் ஃபார் எக்ஸாம்பிள் +2 படித்தவங்க, இல்லை பிஎஸ்சி படித்தவங்க, இல்லை பிகாம் படித்தவங்களுக்கு வந்து வேலை கொடுங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. மேபி 1%, 2% பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், பட் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது எதுக்கு அடுத்தவங்க பண்ணணும், நம்ம பண்ணணும்னு நம்மளே தான் பண்ணணும் அப்படின்றதுனால தென் நான் வந்து என்ன மோல்டு பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஓகே. நான் வெறும் இப்போ நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ண தெரியாது, கஸ்டமர் கூட பேச தெரியாது. என்னால் வேலை செய்ய முடியும். பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணணும்னா என்னென்ன கேப்பபிலிட்டிலாம் வேணும், என்னென்ன ஸ்கில்லாம் வேணும்னு சொல்கிறத பார்த்துட்டு அதுக்காக நான் உழைக்க ஆரம்பித்தேன். ஓகே. என்னோட 36வது வயசில் ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி. ஓகே. இது வந்து 2018 ஆரம்பிச்சிங்களாண்ணே. இப்போ வந்து நம்ம கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் 350 பேர் இருக்கோம் குளோபலாக. ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ், US, UK, இந்தியா. இந்தியாவில் தான் லார்ஜ் சென்டர் சென்னை தான். நம்ம சென்னையில் தான் வந்து லார்ஜ் டெலிவரி சென்டர் இருக்குது. ஓகே ஓகே. பட் கம்பெனியோட
பர்பஸாகவே இதுதான் வச்சுருக்கோம். ஓகே. நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான், ஒரே பர்பஸ் தான், டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த பீப்புள் கம்மிங் ஃப்ரம் அண்டர் ப்ரிவிலேஜ் ஆர் சேலஞ்சிங் பேக்ரவுண்ட். அவங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கம்பெனி தான் இது. ஓகே. நாங்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஆரம்பித்த நோக்கமே இதுதான். ஏன்னா நான் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரேன்றதுனால எனக்கு அந்த பெயின் பாயிண்ட்ஸ் தெரியும். எங்கள் டீமில் நிறைய இருக்காங்க. அதுக்கான ஸ்டோரி சொல்லணுன்னா போயிட்டே இருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லை, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. பட் இந்த ஸ்கில் வைஸ் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கற்றுக்க முடியல அப்படின்னா அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாரையும் எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கான எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே. பட் சக்ஸஸ் ரேட் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. ஓகேவா? சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்ற ஒரு இது இருக்குது. நாங்கள் என்ன கற்றுத்தரோன்னா ஒரு டெக்னாலஜி கற்றுத்தரல. ஓகேவா? ஒரு விஷயத்தை, ஒரு புது விஷயத்த கற்றுக்கணுன்றது தான் நாங்கள் கற்றுறோம். ஓகே. ஓகே. அதில் உன்னால் எக்ஸல் ஆக முடியல அப்படின்னா இன்னொரு புது விஷயத்தை உன்னால் கற்றுக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஓகே. எங்கள் டீமில் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். நீங்கள் இப்போ இன்றைக்கி இந்த டெக்னாலஜி இருக்குது, நாளைக்கு வேறு டெக்னாலஜி வரலாம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இதில் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஒரு வேளை பண்ண முடியலன்னா யூ நீட் டு லுக் ஆஃப்டர் சம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எங்களுதுலேயே நாங்கள் நிறைய பேர் ரிலீவும் பண்ணியிருக்கோம். எங்கள் இதில் 3 மாதம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு, 1 இயர் கழிச்சு கூட ரிவ்யூ இருக்கும். ஓகே. வந்துட்டாங்கன்றதுனால நம்ம அப்படியே பண்ணால் இட் இஸ் அ பிஸ்னஸ், ரைட்? ஸோ இங்கே அவங்க வந்தாங்க, அவங்களோட எஃபர்ட்டை போடணும், அவங்க கமிட்டடாக இருக்கணும், அவங்களோட டெலிவரிபிள்ஸ் அவங்க பார்த்துக்கணும். ஒருவேளை அவங்களால பண்ண முடியலன்னா நாங்கள் உடனே ரிலீவ் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் கொடுப்போம். ஓகே. ஓகே, உனக்கு இது வரல, எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு டீமில் இருக்குது. ஆனால் அதுக்கு இவ்வளோ மெனக்கடல் வேண்டாம், இவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஸ்கில் வேண்டாம், வேறு டைப் ஆஃப் ஸ்கில் தேவைப்படுது, நீ அங்கே ட்ரை பண்ணுறியான்னு கேட்போம். அங்கே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா தென் நீங்களே ரெஃபர் பண்ணுவீங்க. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னாங்கன்னா we still give them another opportunity. ஓகே. நான் உனக்கு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி 2 to 3 months டைம் தரேன். ஓகே. இதுலேயே. ஓகே. ஆனால் உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஓகே. லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உனக்கு இப்போ போனால் உனக்கு நீ அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே. இப்போ வேணாம், நான் இங்கே தான் இருப்பேன் அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு கிளியராக தெரியும் இவங்களால முடியும், இவங்களால முடியாது. அட்லீஸ்ட் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட இன்ட்ராக்ஷனு, அவங்க கூட பழகிறது, அதெல்லாம் வச்சு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இவங்களால் முடியாதுன்றது. ஓகே. ஸோ அவங்ககிட்ட அந்த ஆப்ஷன் கொடுப்போம். இல்லை நான் இதில் தான் இருப்பேன் ஆரம்பிச்சாங்கன்னா இருங்க, ஆனால் இதான் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கப்புறம் வர ரிவ்யூவில் வில் லெட் யூ கோ. ஓகே. பிரகாஷ் அண்ணே, இப்போது நம்ம கான்வர்சேஷனில் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பசங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பசங்களை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு சில பேரை பார்க்கும்போது ஓகேடா நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணமோ அந்த விஷயம் நடந்துச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது ஏதாவது இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்குது. ஓகே. சொன்னால் சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே. இப்போ நான் லாஸ்ட் இயர் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்தியா போயிட்டு வந்தேன். ஓகே. 3-4 மாதம் இந்தியா போகும்போது நான் எங்களோட டீமில் இருக்கவங்கள அவங்களோட வீட்டுக்கு போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே. ஓகே. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பாம்பே எல்லாம் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸ் வீட்டுக்குமா? எல்லா வீட்டுக்கும் இல்லை. ஓகே. ஒரு செலக்டிவாக நான் எந்த ஏரியாவில் போகிறேனோ அங்கே சுற்றி இருக்கவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தேன். ஓகே. நான் முதல்ல போனது பாம்பே போயிட்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் தான் இது பண்ணுறோன்றது கிடையாது. எங்கே கஷ்டப்படுறாங்கனாலும் வி டூ இட். இங்கே நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. பாம்பேயில் அந்த பையன் வீட்டுக்கு போனோம். அந்த பையனுடைய அவங்க அப்பாவோடைய மெக்கானிக் ஷெட்டுக்கு போனோம். ஓகே. இப்போ நான் அவன் இந்த கம்பெனிக்கு வரலன்னா அந்த கம்பெனியில் அவன் மெக்கானிக்காக இருந்திருப்பான், அவங்க அப்பாவோட மெக்கானிக் ஷெட்டில். ஓகே. அப்படி தான் அவனை ஐடென்டிஃபை பண்ணி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அவர் அவரோட காரை விடும்பொழுது அந்த பையன் மெக்கானிக்காக வேலை பார்க்குறான். அவன் படித்தது இன்ஜினியரிங். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டாரு. ஆனால் வேலை கிடைக்கல. 2 இயர்ஸாக வேலை கிடைக்கல. மெக்கானிக்காக அவனை ட்ரெயின் பண்ணி அதே ஷெட்லேயே அவனை வச்சுருந்தாரு. இவர் பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணுவியா, வெளியே பண்ணுவியான்னு கேட்டேன். எங்கே இருந்தாலும் பண்ணுவோம், அனுப்புங்க அப்படின்னதுக்கப்புறம் அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த பையன் இப்போ 2 இயர்ஸாக நம்ம கூட இருக்கான். ஓகே. நல்ல சாலிடாக இருக்கான். ஓகே. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவனை போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னொருத்தங்க இருக்காங்க. இன்னொருத்தங்க அவங்க அவங்களால என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வளர்ச்சி குறைவு. ஓ ஓகே. 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 அவங்க இப்போ எங்களது ஒரு சூப்பர் ஸ்டார்.
ஐயோ ஓகே ஓகே. அவங்க கிட்ட பேர் என்ன? அவங்க பேர் பவானின்னு சொல்லி. பவானி. ஓகே ஓகே அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களோட வீடியோவும் இருக்கும் யூடியூப்ல. ஓகே ஓகே. அந்த லிங்க் தரேன். அவங்களோட வீடியோ அவங்கள வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க. ஓகே. பட் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். இப்போ எங்களுடைய புது ப்ராடக்ட் வந்தது, அதுலேயும் அவங்க தான் சூப்பர் ஸ்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு காது கேட்காது. ஓ ஓகே. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து காது கேட்காத ஸ்கூலில் தான் படித்தாங்க. திருச்சியில் வந்து காது கேட்காத ஸ்கூலில் படித்தாங்க. ஓகே. காது கேட்காத ஸ்கூலில் படிச்சுட்டு நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. அவங்க வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வரும்போது அவங்க காதில் வந்து அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷின் அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. ஓகே ஓகே. என்கிட்ட வந்தப்போ நாங்கள் பார்த்து முதல்ல கேட்டது அதுதான். உங்களால் எப்படி ஹேண்டில், உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குங்க? ஒரே சேலஞ்ச், முக்கியமான சேலஞ்ச் சொன்னது என்னென்னா, என்கிட்ட இந்த மிஷின் வந்து கரெக்டாக கேட்காது சார். நெக்ஸ்ட் டே வாங்கி கொடுத்துட்டீங்க. ஒரு புது மிஷின் இருந்தது. அவங்களால ஆடியோ கால்ஸ் எங்ககிட்ட டீம்ஸில் பேசுகிற மாதிரியும் வந்து வாங்கி கொடுத்தோம். ஓகே ஓகே. அவங்க அங்கத்தோட நிற்கலை, அதுதான் முக்கியம். இந்த ஸ்டோரியில் வந்து இவங்களோட ஸ்டோரியில் அதுதான் முக்கியம். நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். சரி. நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. ஓகே ஓகே. இவ்வளோ வருஷத்தில் நாங்கள் வந்து 220 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். 2018 25 ஒரு 6-7 இயர்ஸில் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. பட் எங்களுக்கு வந்து அது பத்தலை. ஓ. இதை எப்படி ஸ்பீட் ஆக்குறது அப்படின்னும் பொழுது லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் கொண்டு வந்தது வந்து ஒரு அகாடமி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அகாடமி வந்து ஃப்ரீ அகாடமி. ஓகே. 0 காஸ்ட். ஓகே. 0 காஸ்ட் அவங்களுக்கு. பட் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டைஃபண்ட் தரோம். மாதம் ஸ்டைஃபண்ட் கொடுத்து சரி அவங்கள வந்து சென்னைக்கு வர வச்சு ஓகே ஃபுல் டே கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வித் அவர் பீப்புள். எங்கள் பீப்புள் எங்கள் எம்ப்ளாயி மாதிரியே இருப்பாங்க. அவங்க வந்ததுலேருந்து எங்கள் எம்ப்ளாயி மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு 3 to 4 months ட்ரைனிங். ஓகே. அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட்லையோ இல்லை டெஸ்டிங்லையோ இல்லை எஸ்ஏபின்ற டெக்னாலஜிலையோ இல்லை க்ளவுட்லையோ அந்த டெக்னாலஜிலெல்லாம் அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்னுடைய கான்டாக்டில் இருக்க ஃபவுண்டர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து வி பேசிக்லி பிளேஸ் தம். ஓ ஓகே. இதனால் எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. எங்களுக்கு என்ன ஒரு லாபம்னா, நாங்கள் பண்ண பர்பஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஒரு 200 பேர் நாங்கள் 6 வருஷத்தில் பண்ணது, நாங்கள் இப்போ இந்த லாஸ்ட் 6 monthsல 40 பேர் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுதான் வந்து இதில் உங்கள் கம்பெனி கிடைக்குதுல்ல, வேற ஏதாவது கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ்? வேறு கம்பெனிக்கு தான் கொடுக்குறோம். வேறு கம்பெனிக்கு எங்கள் கம்பெனியில் எடுத்தால் என்ன ஏன் எடுக்கலன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஏன் எடுக்கலன்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அது வந்து அந்த ஸ்கேலில் எங்களால் பண்ண முடியாது. இப்போ 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 பேர் எங்களால் எடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது இட் வில் பிகம் அதே வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரியே வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே. அதனால் வந்து வி ஸ்ட்ரிக்ட்லி செட், நீங்கள் வந்து படிங்க, படிச்சுட்டு வெளியே போய் ட்ரை பண்ணுங்க. ஓகே. பட் அதுக்கான எல்லா ஸ்கில்லையும் நாங்கள் தரோன்ட்டு இப்போ 3 பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. 4 பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. பேட்ச்லேருந்து 4 பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. எங்களோட நெட்வொர்க்கில் இருந்தே வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இந்த அகாடமி எங்கண்ணா இருக்குது? சென்னையில் தான். சென்னையில் எங்கள் ஆஃபீஸ்லேயே தான் நடக்குது. ஓகே. எங்கள் ஆஃபீஸில் வந்து பிசிஎஸ் அகாடமியா? ஆமாம், பிசிஎஸ் ட்ரைனிங் அகாடமின்ட்டு இருக்கு. ஓகே. இதில் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்கான க்ரைட்டீரியாவும் இருக்குது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ரூரலில் இருந்துருக்கணும், உங்கள் வீட்டோட சம்பளம் வந்து கம்மியாக இருக்கணும், ஓகே, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக இருக்கணும், ஓகே, ஒருவேளை இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் உள்ளே வர முடியும். இருந்தால் தென் அந்த அகாடமி உள்ள வந்து வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் பேட்ச்சில் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, சூப்பர். ஓகேவா? ஸோ வி ஹேவ் தட் கெப்பாசிட்டி டு கெட் யூ இன். சூப்பர். பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள். சரி, பண்ண முடியும். ஏன் இந்த ஸ்டோரியை வந்து அனிதாவோட ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அனிதா தான் காது கேட்கும்போது நாங்கள் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, நம்ம பண்ணுறோம், இப்போ காது கேட்காத வாய்ப்பு பண்ண முடியுமா அப்படின்னாங்க. என்னால் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு வந்து அந்த சைன் லாங்குவேஜ் தெரியாது. உங்களால் பண்ண முடியுமா? என்னால் பண்ண முடியும். அப்புறம் வந்து அவங்களோட சொந்த ஊர் வந்து திருச்சி. ஓகே, நீங்கள் சென்னையில் இருக்க வேண்டாம், நீங்கள் திருச்சி போயிடுங்க. அவங்க காலேஜும் திருச்சி தான். அங்கே 40 பேர் படிக்கிறாங்க. சரி, காது கேட்காத வாய் பேசாமல் கம்ப்யூட்டர்ஸ் BCA படிக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு வந்து இது தெரியும்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு இது எனக்கே வந்து அது புதுசு தான். அவங்க வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான் படிக்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தான் படிக்கிறாங்க. ஓகே. பட் ஆனால் அங்கே படித்த யாருக்கும் கம்ப்யூட்டர்ஸில் வேலைக்கு போகிறதில்ல. ஏன்னா அவங்க அதை முடிச்சுட்டு அவங்க வேறு டைப் ஆஃப் வேலைக்கு போயிடறாங்க, இல்லை வேலையை செய்யாமல் இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய இதுவாக இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போ லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 8 months 6 to 8 months வந்து எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே அவங்க ப்ளஸ் 2 அதர் மெம்பர்ஸ் எங்கள் டீம்லேருந்து திருச்சியில் இருக்கவங்க, விஷ்ணுன்னு ஒருத்தர், பிரீத்தின்னு ஒருத்தவங்க, அனிதா, விஷ்ணு, பிரீத்தி, அவங்க 3 பேர் எவ்ரி வீக்கெண்ட். ஓகே. யாராச்சும் வீக்கெண்டை வந்து சும்மானா விடுவாங்களா? இங்கே வேலையும் செய்கிறாங்க, 5 நாள் இங்கே வேலை செய்கிறாங்க. ஓகேவா? அந்த 2 நாள் வந்து அங்கே போய் அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து
அந்த 40 பேரில் ஒரு 3 பேர் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க எங்கள் கம்பெனியில். ஓ ஓகே ஓகே ஓகேவா? அந்த 40 பேர் 3 பேர் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க. அந்த 40 பேரையும் அது ஒரு செயினாக வருது இல்லைண்ணே. இப்போ நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகுது இல்லையா? அதுதான் நான் வந்து சொல்கிறேன். என்னோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் இருக்கும். எல்லா புது ஜூனியர்ஸ் எல்லாரும் கூட என் கூட ஒரு டிஸ்கஷன் இருக்கும். நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே மெசேஜ் இதுதான். நான் நீ உனக்கு பண்ணுறதை நீ வந்து உன் பக்கத்தில் இருக்கவனுக்கு பண்ணு. ஆமாம், சிம்பிள். உன் பக்கத்தில் இருக்கவனுக்கு பண்ணு, இல்லை உன் சொந்தக்காரங்களுக்கு பண்ணு, இல்லை உன் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணு, யாருக்கு வேணா பண்ணு. ஆனால் இதை வந்து விடாமல் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் இங்கே இருந்தால் பண்ணணும் அவசியம் இல்லை, வெளியே போனாலும் இதை பண்ணுங்கன்றது. இப்போ இந்த 40 பேரையும் நாங்கள் சென்னை கூப்பிட்டு வந்தோம், ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தோம். ஓ ஓகே. ட்ரிச்சிலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணுன்றதுக்காக. இன்ஸ்பிரேஷன்னா இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்படி நான் கம்ப்யூட்டரில் வந்தேன்ட்டு. கம்ப்யூட்டரில் வந்ததுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன். நான் வந்து ஒரு இடத்துக்கு போனால் தான் அந்த இடத்த பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிக்கும், அந்த நெட்வொர்க் பில்ட் ஆகும். இந்த பசங்க யாரும் ஐடி கம்பெனியே பார்த்தது கிடையாது. ஓகே ஓகே. ஐடி கம்பெனியே பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் அவங்கள போய் மீட் பண்ணேன். ட்ரிச் நான் ஊருக்குள்ளே போனேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து இவங்களையும் போய் பார்த்துட்டு வந்தேன், இவங்களையும் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து அவங்களுடைய டைரக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இவங்க வந்து கம்பெனி விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஓகே, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் எல்லாரும் 40 பேருக்கும் தனியாக ஒரு ஃப்ளைட்டை அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் வந்து சென்னை வந்தாங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அந்த வி கேவ் தம் தி இன்ஸ்பிரேஷன். போகும்போது சொல்லிட்டு போனாங்க சைகையிலேயே, நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு. ஓகே ஓகே. அதில் 3 பேர் வந்திருக்காங்க. ஓகே, சூப்பர். ஆனால் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவ்வளோ சாதாரணமாக சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஒரு வெற்றி பயணத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஏகப்பட்ட தடை கற்கள்லாம் வந்திருக்கோம். அது ஏதாவது மென்ஷன் பண்ண முடியுமாண்ணே? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் பிஸ்னஸில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இது ஆரம்பிக்கணும்னு வந்தாச்சு. ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம், இது தேவையில்லாத பிரச்சனை. ஸோ அப்படி வரும்போது ஆனால் நான் வந்து முதல்ல வந்து ஃபேமிலியில் வந்து எல்லாருக்கும் வந்து செட்டில் இந்த சென்ஸ் அவங்களுக்குலாம் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஓகேவா? அப்புறம் நான் வந்து என் கையில் வந்து ஒரு 18 months to 24 months ஒரு ரன்வே வச்சுக்கிட்டேன். ஓகே. இந்த சைஸ் டீமை நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு, ஓகே, இந்த டீமை ரன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ரன்வேலாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 18 to 24 months. ஃபஸ்ட்டு 18 months ஃபுல் ஸ்ட்ரகிள் தான். ஓகே. ஃபஸ்ட் 18 months வந்து நாங்கள் அப்போ தான் எங்களோட ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக டெவலப்மெண்ட்லாம் ஓடிட்டுருக்கு. புதுசாக கஸ்டமர்ஸ் யாரும் வரல. ஏன்னா இப்போ நம்ம நிறைய கன்சல்டிங் கம்பெனிஸ் வந்து பார்ப்போம், இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய கன்சல்டிங் கம்பெனிஸ் இருப்பாங்க. பட் நாங்கள் வந்து வெறும் கன்சல்டிங் கம்பெனியாகவே இருந்தோம்னா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது, இவ்வளோ க்ரோத்தையும் பார்த்துருக்க முடியாது, இவ்வளோ நல்ல விஷயங்களும் வந்து பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ஃபனின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணோம். 2019 லான்ச் பண்ணோம். ஓகே. லான்ச் பண்ண உடனே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 2020 2019 டுவர்ட்ஸ் எண்ட்லேருந்து 20 வி ஸ்டார்டட் க்ரோயிங் அப். ஓகே. அது வரைக்கும் வி ஹேட் ஸ்ட்ரகிள். ஓகே. அப்போ வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இன் த சென்ஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்போர்ட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னை ரெஃபர் பண்ணுவாங்க, இங்கே போய் பேசலாம் அங்கே போய் பேசலான்ட்டு. பட் அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு கஸ்டமரை ரெஃபர் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய சேலஞ்ச். யாராச்சும் சொன்னால் தானே சரி பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, ஒரு 30 minutes இவருக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி தராங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. அதில் முக்கியமாக சுந்தர்னு என்னோட மென்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஓகே. அவர் வந்து சரி இவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டார். அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டதுலேருந்து போயிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரகிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து எப்பவுமே சப்கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணுவீங்க. ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் முன்னாடி இருப்பான், நம்ம வந்து பின்னாடி இருப்போம். ஓகேவா? அவன் தான் வந்து கஸ்டமர்கிட்ட பேசுவான், அவன் தான் கஸ்டமர்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவான். பட் நம்ம வந்து எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுவோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு பார்ட்னர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் சொல்ல வரும்ல, அவங்க வந்து யூஎஸ்லேருந்து வந்தாங்க. நாங்கள் வந்து சப்கான்ட்ராக்டிங், எங்களுக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் இருந்தது. இதை வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிச் பண்ணோம். எல்லா ப்ரொபோசல்ஸ்லேருந்து எல்லாமே டிசைன் பண்ணதுலேருந்து எல்லாம் எங்கள் டீம் தான் பண்ணுச்சு. ஓகே. பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 6 months இருக்கும். உடனே அவங்க வந்து
நாங்களே பண்ணிக்கிறோம், தனியாக ரூட் எடுத்துட்டாங்க. தனியாக பண்ணிட்டாங்க. ஓகே, நான் வந்து அதெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. நான் வந்து இந்த ரெவன்யூ வச்சுக்கிட்டு ஒரு டீம், பெரிய டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இவங்களுக்குலாம் சேலரி கொடுக்கணும், எல்லாம் வந்து ரெடியாக டீமை பெருசாக. ஏன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த எக்ஸ்பேன்ஷனுக்கு நான் வந்து ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் வந்துட்டாங்க, என்னை நம்பி வரவங்க. ஏன்னா இந்த கம்பெனியை ஃபுல்லாக பில்ட் பண்ணது என் கூட ஒர்க் பண்ணவங்க தான். ஓகே, என் கூட அட் சம் பாயிண்ட் என்னுடைய 22 வருஷம் ஜேர்னியில், கார்ப்பரேட் ஜேர்னியில் என் கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ, இல்லை நான் யாருக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்களெல்லாம் ஐடிக்குள்ளே கொண்டு வந்தனோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ என்னை நம்பி வந்தாச்சு. ஓகே, ஸோ இவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். இந்த பக்கம் இவன் ரூட் எடுத்துட்டான். சரி, அது நல்லதாக போச்சு எனக்கு. ஆக்சுவலாக அது பாசிட்டிவாக போச்சு. ஓ ஓகே. ஒருவேளை அது நடக்காமல் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அவனோட நிழலே இருந்திருப்பேன். சரி, அவன் ப்ராஜெக்ட் பிடிப்பான், அவன் ப்ராஜெக்ட் பிடிப்பான், நானாக போய் தனியாக நிற்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு. அது நடந்ததுக்கப்புறம் நான் வந்து டீம்கிட்ட சொன்னேன், நம்ம வந்து இனிமேல் தனியாக பண்ணுறோம், பெருசாக பண்ணுறோம், பயப்படாதீங்க, நான் இருக்கேன், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் வந்து அதுக்கப்புறம். ஆனால் இப்போ சிம்பனின்னு ஏதோ ஒரு ப்ராடக்ட் சொன்னீங்கல்ல, அது ஆக்சுவலாக என்னென்ன, அது வந்து ப்ளஸ் அந்த சிம்பனி வந்து எங்கெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சிம்பனின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே, ஆர்கஸ்ட்ரேஷன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் பண்ணணும், இதை போய் க்ளீன் பண்ணணும், இதை வந்து துடைக்கணும், அதுக்கப்புறம் இதை கழுவணும், அதுக்கப்புறம் இதை வைக்கணும், போகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஐடி வேர்ல்ட்லேயும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும். இந்த வேலையை பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும். அது ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம், 2 ஸ்டெப்பாக இருக்கலாம், 10 ஸ்டெப்பாக இருக்கலாம், 1000 ஸ்டெப்பாக இருக்கலாம், 10,000 ஸ்டெப்பாக இருக்கலாம். அது ஒருத்தர் பண்ணலாம், 2 பேர் பண்ணலாம், இல்லை 100 பேர் சேர்ந்து கூட பண்ணலாம். அந்த மாதிரி அது 10,000 ஸ்டெப்பாக இருந்தாலும் அதை வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது தான் வந்து சிம்பனியோட வேலை. ஓ ஓகே ஓகே. அது வந்து லார்ஜ் கம்பெனிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹைனிகன் நெதர்லாண்ட்ஸில் வந்து டாப் கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸில் வந்து ஹைனிகன். நான் தான் கேட்கணும்னு நினச்சேன், எங்கெங்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெதர்லாண்ட்ஸில் வந்து ஹைனிகன், கேம்பினா, ஜம்போ, ஃபிலிப்ஸ், ஓகே, டாமி ஹில்ஃபிகர், ஓகே, இந்த மாதிரி இங்கே இருக்கிற டாப் பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸ்லேயே வந்து நிறையா, யூஎஸில் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், பேபால், இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாலேயும் கஸ்டமர்ஸ், ஏர் நியூசிலாந்து கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து வேரியஸ் கஸ்டமர்ஸ் வந்து குளோபலி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, எங்களோட ப்ரெசன்ஸும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ சென்னையில் இருக்குது, ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே, நெதர்லாண்ட்ஸ். ஓகே, இந்த 5 லொக்கேஷன்லேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மொத்தமாக இப்போ ஒரு 350 பேர் இருக்கோம். ஓகே. சிம்பனியோட நாங்கள் நிறுத்தலை. சிம்பனி வந்து நாங்கள் 2019 லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் அதோட க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருந்தது, ஸ்டெடியாக இருந்தது. ஓகே. 2024 இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணோம், அணுகல்னு சொல்லிட்டு. அணுகல். ஓகே. அணுகல் வந்து தமிழ் பெயர் தான். அணுகல்ன்றது ஒரு ஆக்சஸ். ஓகே. உங்களை வந்து அணுகிறது தான் வந்து அதோடைய பேர். ஆக்சுவலாக அணுகல்னு ஒரு பேரை வச்சு அந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணோம். சரி. அது என்ன அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. ஐடி வேர்ல்டில் வந்து ஐடென்டிட்டி, சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஐடென்டிட்டி கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ எங்களோட சிம்பனி யூஸ் பண்ணுறதெல்லாம் என்டர்பிரைசஸ்னால் $multi-billion கம்பெனிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் அணுகல் நாங்கள் டார்கெட் பண்ணது வந்து ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும், ஒரு 300 people கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களால வந்து இது யூஸ் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணும்போது இது வந்து ஒரு சின்ன கஸ்டமர்ஸ் தான் யூஸ் ஆகும்னு நினச்சோம். பட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு we have got 2 major customers. ஒன்று வந்து $4 billion கம்பெனி இன் இந்தியாவோட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு $4 billion ஃபெர்டிலைசர் கம்பெனி. ஓகே. இன்னொன்று வந்து ஜெர்மனியில் இருக்கிற ரீட்டைல் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இந்த லான்ச் பண்ணதே லாஸ்ட் ஜூனில் லான்ச் பண்ணோம். ஓகே. we have got 2 customers signed up already for this product. ஸோ இது வந்து அடுத்த ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட்டும் லான்ச்சில் இருக்குது, பிளானிங்கில் இருக்குது. டேட்டா ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட், டேட்டா குவாலிட்டின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து பிளானில் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து சிம்பனி. மற்ற ப்ராடக்ட்ஸு எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரி கஸ்டமர். ஆனால் உங்கள் டீம் சூப்பர் டீம் இல்லைண்ணா? உங்கள் அந்த டீம் இருக்கிறது இப்போ வரேங்க. இப்போ நீங்கள் அங்கே வரீங்க, திரும்ப கோயிங் பேக் டு ஸ்டெப் 1, ரைட்? இப்போ இந்த மாதிரி பசங்களால் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து பில்ட் பண்ண முடியுமா? வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட், இந்த மாதிரி என்டர்பிரைசஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பண்ண முடியும்னா பண்ண முடியும். நான் இங்கே ப்ரூஃப் பாயிண்ட் இருக்குங்க. அதாவது நான் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒருத்தனுக்கு வந்து அவனுக்குள்ள திறமை இருக்குது, அந்த திறமையை வந்து கண்டுபிடிச்சி அதை ப்ராப்பரான பாதையில் நீங்கள் சேனல் பண்ணோன்னா வந்து ஷைன் ஆகும். அவங்க ஷைன் ஆகிறதுனால நம்மளே ஷைன் ஆகிக்கலாம். ஓகே ஓகே. இந்த மாதிரி டீம் இல்லைன்னா இண்டிவிஜுவலாக பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகே. என்ன கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக யாராச்சும் ஒரு என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் மற்றவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். பட் தனி ஒருத்தனாக வந்து பண்ணுறதுன்றதெல்லாம் சாத்தியமானு தெரில. தேவையானது செகண்ட், தேவையானதும் யோசிக்கணும். ஓகே. தனி நான் தான் பண்ணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். டீம்
ஓகே. நான் இப்போது ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நெதர்லாண்ட்ஸ் விட்டு போனீங்க? நெதர்லாண்ட்ஸ் விட்டு போனதுக்கு பர்சனல் ரீசன்ஸ் தான். ஓகே ஓகே சிஸ்டர் வந்து அங்கே இருக்காங்க. ஓகே. ஸோ அங்கே வந்து ஃபேமிலி 2 இடத்துல இருந்தால் இப்போ அப்பா அம்மா வந்துட்டு போகிறதுலாம் தான் சேலஞ்சிங் இருக்கும். ஓகே. ஒரு இடமா இருக்கலான்றது அந்த ஒரு காரணத்துக்காக வந்து ஆஸ்திரேலியா மைக்ரேட் ஆனோம். ஓகே. இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் அதனால தான் இந்த லாஸ்ட் 1 இயரை என்ன ரீச் பண்ண நான் அங்கே வந்து வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கரெக்டாக இந்த டைமில் நமக்கு மேட்ச் ஆயிருச்சு. ஆமாம் ஆமாம். நான் எவ்ரி 6 months இங்கே வருவேன். ஓகே. 6 months வந்து ஒரு 1 month இங்கே இருப்பேன். இந்தியாவில் ஒரு 1 month இருப்பேன். ஓகே. ஆஸ்திரேலியாவில் தான் மிச்ச டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி. அண்ணே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உங்க கூட பேசினேன். எனக்கு வந்து அப்படியே மண்டை சுற்றுது. ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட. ஏன்னா எனக்கு ஐடிலாம் வந்து பெரிய, என் ஒய்ஃப் ஏதோ வேலை செய்கிறாங்க, அவங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அந்த ஐடி நாலேஜ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எனக்கு இவ்வளோ அழகாக நீங்கள் எப்படி பண்ணீங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உருவாக்கின ப்ராடக்ட் முதற்கொண்டு ப்ளஸ் உங்களோட growth எல்லாத்தையுமே சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அதுவும் சென்னையை சேர்ந்த ஒருத்தர் இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு பிராண்டை வந்து உருவாக்கி கலக்கிட்டு இருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினான விஷயம் இப்போ வந்து அண்ணன் சொன்ன ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு பையன் வந்து கஷ்டப்படுறானா, அவன் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லையா, அவன் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறானா, அவனுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு. இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுறது? என்ன கான்டாக்ட் பண்ணுறத விட அதான் உங்கள் கம்பெனி பேசிக்கலி இமெயில் ஐடி தரேன் நான். சரி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்குங்க. சரி. அந்த இமெயில் ஐடிக்கு அவங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பலாம். சரி. இப்போ அனுப்புகிறவங்க நான் சொன்ன இந்த க்ரைட்டீரியாவை பார்த்துக்குங்க. ஓகே. இந்த க்ரைட்டீரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து ரீச் பண்ணுவாங்க, ரீச் பண்ணுவாங்க, வெரிஃபையும் பண்ணுவாங்க. ஓகே. வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் ஃபிட்டாக வரீங்க அப்படின்னீங்கன்னா ஓகே, ஒரு வேளை அகாடமிலையோ இல்லை வந்து கம்பெனிலையோ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவங்க உருவாக்கி தருவாங்க. ஓகே சூப்பர். லாஸ்ட்டாக ஒரு இப்போ இன்றைக்கி நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸும் நம்ம சேனல்லாம் பார்க்குறாங்க. நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஜென்ரேஷனை பற்றி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து இப்போதைக்கு அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஓகே ஓகே. எங்களுக்கு வந்து இப்போ நிறைய இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஜென்ரேஷனை வேலைக்கு வச்சுக்க முடியல அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேச்சு போயிட்டுருக்கு. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இல்லை. அதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த தேவை இருக்குது. இந்த பசங்களுக்கு வந்து தே ஆர் வெரி கமிட்டட். ஓகே ஓகேவா, தே ஆர் வெரி கமிட்டட் டு வாட் தே ஆர் டூயிங். ஓகே. ஆஃபீஸில் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து தே ஆர் வெரி கமிட்டட். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ஃபன் பண்ணுறான் கொள்றான், அது தேவையில்லை. பட் ஆஃபீஸில் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கோல் இருக்குது. ஓகே. என்னுடைய ஃபேமிலியை நான் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு போகணும். அந்த ஒரு கோல் வந்து அவங்களுக்கு, நான் எப்படி என்னை வந்து 25 வருஷம் முன்னாடி பார்த்தனோ அந்த மாதிரி இவங்களே நான் இன்றைக்கும் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை அந்த மாதிரி இல்லாதவங்க உங்களுக்கு தேவை வந்து கமிட்மெண்ட் தான். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ, நீங்கள் என்ன படிக்கணும்னு உங்களை என்ன படிக்க சொல்கிறாங்களோ, இல்லை என்ன வந்து அவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து வேல்யூ கொடுப்பீங்க, ஓகே, உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் எப்படி வேல்யூ கொடுப்பீங்க, அதை யோசித்து அதுக்கான கமிட்மெண்ட்டோடு இருந்தீங்கன்னா 100% நீங்கள் அந்த கம்பெனி கூட தான் வேலை செய்யணுன்ற இருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த கம்பெனி தாண்டியும் பண்ணலாம். பட் அதுக்கான அந்த கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கணுன்னா நீங்கள் வந்து கமிட்டடாக இருந்தீங்கன்னா அது இட் வில் ஹேப்பன். அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு சைடு. ஓகே சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. சேம் இயர். ரொம்ப சந்தோஷம்.